கோயம்புத்தூரில் உள்ள கிங் மேக்கர் காமராஜ் நற்பணி சங்கத்தின் சார்பாக இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்படுகிறது. இன்று தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கு வாழக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அறிந்தவர் தெரிந்தவர் என்பது நாம் எல்லோருமே. ஏழையாக பிறந்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாக மரணமடைந்தார் என்பது உலகறிந்த ஒன்று. இன்று கடந்த நூற்றாண்டிலேயே பல தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் சொல்ல வேண்டுமென்றால் காமராஜ் அவர்கள், சவுந்தரபாண்டியனார் அவர்கள், மாப்போசி அவர்கள், சிவா ஆதித்தனார் அவர்கள், இன்னும் நம்முடைய குமரியானது நம்மோடு இணைவதற்கு காமராஜ் மார்ஷல் நேசமணி என்று இன்னும் பல தலைவர்கள் சொல்லலாம். அதிலே இன்று வரை மக்களால் போற்றப்படுகிறவர் ஏன்? அவர் இறந்த 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 50 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் கூட இன்றைய பொறுத்தளவிலே போற்றக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர் அந்த கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளை பொறுத்தளவில் இந்திய மக்களுக்காக வாழ்ந்தார். இந்திய மக்களுக்காக வாழ்ந்தார் என்று புத்தமதாக சொல்வதை விட அவரை செய்ய அவர் தாயார் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு பார்ப்பிட்டனர். ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் கூட்டம், கட்சி, போராட்டம், ஆர்ப்பாட்டம், சிறைவாசம் என்றே தன்னுடைய மகன் அலைகிறானே, இவனுக்கு ஒரு கால்கட்டை போட வேண்டும் என்று தாய் விரும்பி சொன்னார். அவர் சொன்னார் என்னென்றால், சுதந்திரம் நாட்டிற்கு அடைந்தால்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொன்னார். சுதந்திரம் அடைந்து நாம் பெற்ற பிறகு அந்த தாய் வினவிய பொழுது அவர் சொன்னார், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, பெற்ற தாய்க்கு பற்றியது என்னோட நன்மகன் இப்படி செய்து விட்டாரே. அப்படிதான் சொன்னார், நான் எனக்கு வயதாகிவிட்டது, இதற்குமே எனக்கு திருமணம் வேண்டும். எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்திய நாட்டுக்கு என் வாழ்நாள் அர்ப்பணிக்க முடிவு பண்ணி, ஆகையால் இந்திய நாட்டில் அத்தனை பேரும் எனக்கு சகோதர சகோதரிகள், அதனால் நான் திருமணம் வேண்டும் என்று இறுதி வரை அவர் திருமணம் செய்யாத நாட்டு பணி செய்து நம்ம எல்லோரும் அறிவோம். இந்த தமிழகத்தை பொறுத்தளவிலே அவர் இருந்த காலம் என்பது பொற்காலம். இந்த பொற்கால ஆட்சியை பொறுத்தளவிலே இன்று வரை அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். ஒருவரால் கூட காமராஜருக்கு மேலான ஆட்சியை அமைப்பு சொல்ல முடியாது, தைரியம் கிடையாது, திராணி கிடையாது என்று சொல்ல. ஏனென்றால் அவர் உச்சகட்டம், அதாவது கிட்டத்தட்ட 7% இருந்தது அவர் ஆட்சி காலத்திலே தமிழகத்தினுடைய படிப்பு அறிவு என்பது. இன்று 32% உருவாக்கினார். அவரை பொறுத்தளவில் அதாவது எவ்வாறு என்றால் 3 மைலுக்கு ஒரு நடுநிலைப் பள்ளியும் 5 மைலுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என்று ஆரம்பித்தது மட்டுமல்ல, இலவசமாக கல்வி அளித்தார். பணத்துக்கு கல்வியை விற்கவில்லை. இங்கிருந்த பிள்ளைகள் எல்லோரும், அதாவது அரசன் விட்டு பிள்ளையா, ஆண்டி விட்டு பிள்ளையாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மரியாதை இருக்க வேண்டிய காரணம் சீர்திருத்த திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜ் அவர்கள். இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை அவர் வயிறு நிரம்பினால்தான் அவர் வேலைக்கு செய்வார், பள்ளிக்கூட வருவார் என்கிற காரணம் சத்துணத்திற்கு, அதாவது அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது நாம் அறிவோம். ஏனென்றால் அதாவது கொண்டு வந்தது மட்டுமல்ல, இதுக்கு ஒரு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது ஒரு காமராஜ் விழாவில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நான் ஒருமுறை ஹைதராபாத் சென்றிருந்தேன். ஹைதராபாத் சென்ற பொழுது அங்கு ஒரு சர்தார்ஜி அவர்கள் IAS ஆஃபீஸர், அவரை சந்திப்பு சென்ற பொழுது அவருடைய மேஜையில் காமராஜருடைய ஃபோட்டோ இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து, எப்படி இவரோ சர்தார்ஜி, இது இருப்பதோ ஹைதராபாத்தில், தமிழகத்தை சேர்ந்த தலைவருடைய ஃபோட்டோ வைக்க வேண்டிய அவசியம் என்று என்னுடைய வேலையெல்லாம் முடிந்தவர் அவரை கேட்டேன், இந்த படத்தை வைத்திருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், அவர் கொஞ்சம் முன்னால் வந்து சொன்னார், என்னை கேட்டால் நான் ஆங்கிலத்தான் அவர் உரையாடி கொண்டது, தமிழகத்தை சேர்ந்தவராக என்றார். இன்னும் அவருக்கு மிக மகிழ்ச்சியாக கேட்டார், என்னுடைய தகப்பனா பஞ்சாபை சேர்ந்தவர், நாங்கள் எங்களுடைய டிரான்ஸ்ஃபர் வேலை மாற்றத்தின் காரணம் என்னுடைய தகப்பனார் தமிழகத்திலே பணிபுரிந்த அரசாங்க வேலை. கிட்டத்தட்ட அப்பொழுது எங்கள் தகப்பனாருக்கு 6-7 பிள்ளைகள். மிகவும் பயந்தார், எப்படிடா பிள்ளைகளே நாம் இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு காப்பாற்றப் போகிறோம் என்று பயந்து பொழுது இங்கே வந்த பிறகு மிகவும் தைரியமாக. ஏனென்றால் அப்போ காமராஜ் ஆட்சி நடக்கிறது, இலவசமான சாப்பாடு, இலவசமான படிப்பு, இலவசமான சீருடை, அத்தனை பேர் நாங்கள் படித்தோம். இன்று நான் IAS ஆகியிருக்கிறேன். தகப்பன சொல்வார், நம்முடைய எந்த காலத்திலும் நமக்கு அவரால் தான் இந்த வாழ்வு கிடைத்த மறக்கக்கூடாது என்று சொல்வார். அதனால் என் தகப்பனாருக்கு மேலான இடத்துல வைத்திருக்கிறது. அதுபோன்று அவரால் படித்தவர்கள் எத்தனையோ இன்னும் விளக்கம் சொல்லிக்கொண்டே சேரலாம். அதோடு மட்டுமல்ல, கல்விக்கு மட்டுமல்ல, நம்முடைய அதாவது விவசாயியானவர்
சேற்றிலை காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலை கையை வைக்க முடியும் என்கிற காரணத்தினாலே எங்கெங்கெல்லாம் தண்ணீர் ஓடுகிறது நீர் அங்கெல்லாம் கால்வாயை கட்டினார், தூர் வாரினார், அணைக்கட்டு கட்டினார். இன்று அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயத்தை பெருக்கிறார். ஏன் இன்று தமிழகத்தில் இருக்க அம்பத்தூர் தொழிற்பேட்டையாகட்டும் ஆசியாவில் மிகப்பெரியது 1500 ஏக்கர் பரப்பு கொண்டது, அவரால் உருவாக்கப்பட்டது. அதே போன்று ஆவடி டேங்க் தொழிற்சாலை ஐசிஎஃப் பல தொழிற்சாலை உருவாக்கிறது, அதன் மூலம் தொழிலை பெருக்கிறார். இதுபோன்று ஒருவர் பிறப்பாரான முடியாது. சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஏழையாக பிறந்து அவரால் கை காட்டப்பட்டவர்களே பிரதமராக வாக்குறுதி கிங் மேக்கராக வாழ்ந்து மறைந்து அந்த தலைவரை போல் என்றல்ல நாளை இல்லை தமிழ் உள்ளவனுக்கு நிச்சயம் நினைக்கும். நாம் அவரை புகழை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசலாமா? பேச்சு